உங்க ஓய்வு காலத்தை பத்தி எப்பவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அத உங்க இஷ்டத்துக்கு உங்க விருப்பப்படி மாத்தி அமைச்சுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? சுவிட்சர்லாந்தோட அரசு ஓய்வூதிய திட்டமான AHVல கொண்டு வந்திருக்க ஒரு புது சிஸ்டம் இப்போ அதை சாத்தியமாக்குது. உங்க ரிட்டையர்மெண்ட்டை எப்படி உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க முதல்ல கைடோவையும் மத்தியாஸையும் மீட் பண்ணலாம். 2 பேரும் 40 வயசான இரட்டை சகோதரர்கள். ஆனா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் கனவு ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாதது. கைடோவுக்கு கொஞ்சம் அமைதியா அவரோட பான்சாய் மரங்களோட நேரத்தை செலவழிக்கணும்னு ஆசை. ஆனா மத்தியாஸ் அவருக்கு அவரோட வேலைனா ஒசுரு. அதனால எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. சோ இந்த 2 சகோதரர்களோட பாதைகள் மூலமா ஸ்விஸ்ஸோட இந்த புது பென்ஷன் சிஸ்டம் நமக்கு கொடுக்கற 2 அலகலக ஆப்ஷன்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். நம்மில் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி தான் கைடோவும் சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறார். அவரோட 63 வயசுலயே ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்றார். அது எப்படி சாத்தியம்? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஆப்ஷனுக்கு பேரு தான் முன்கூட்டியே பெறுதல் அல்லது ஏர்லி வித்ட்ராவல். இதன் மூலமா உங்க AHV பென்ஷனை 63 வயசுல இருந்தே உங்களுக்கு புனிச்ச எந்த மாசத்துல இருந்தும் வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த திட்டத்தோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட ஃபிளெக்சிபிலிட்டி தான். கைடோ அவரோட பென்ஷனை எந்த மாசத்துலேருந்து வாங்கணும்னு அவரே முடிவு பண்ணலாம். அது மட்டும் இல்ல, முழு பென்ஷனையும் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. 20% 80% வரைக்கும் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச நேரத்துல பார்ட் டைம் வேலை கூட பார்க்கலாம். இது நிஜமாவே ஒரு பர்சனலைஸ்டு ரிட்டையர்மெண்ட் பிளான். ஆனா இந்த அருமையான ஃபிளெக்சிபிலிட்டிக்கு நாம ஒரு விலை கொடுக்கணும். கைரோவோட இந்த முடிவால அவருக்கு என்ன மாதிரியான நிதி பாதிப்புகள் வரும்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க முன்கூட்டியே ரிட்டையர் ஆகிற ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்க பென்ஷன்ல வாழ்நாள் முழுக்க 6.8% குறைக்கப்படும். இது ஒரு நிரந்தரமான குறைப்பு. அதனால இந்த முடிவை ரொம்ப கவனமா எடுக்கணும். அப்போ கைடோக்கு என்ன ஆகும்? அவர் 2 வருஷம் முன்னாடியே ரிட்டையர் ஆகிறதால அவரோட மொத்த பென்ஷன்ல வாழ்நாள் முழுக்க 13.6% குறைக்கப்படும். இது கண்டிப்பா அவரோட மாதாந்திர பட்ஜெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கே இன்னொரு முக்கியமான ரூல் இருக்கு. அத மறக்கவே கூடாது. நீங்க பென்ஷனை சீக்கிரமா வாங்க ஆரம்பிச்சாலும் உங்களோட அதிகாரப்பூர்வ ஓய்வு வயசான 65 வரைக்கும் AHV பங்களிப்புகளை தொடர்ந்து கட்டிட்டே இருக்கணும். சரி, இது கைடோவோட கதை. இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். தன்னோட வேலைய ரொம்ப நேசிக்கிற மத்தியாஸோட பாதை எப்படி இருக்கு? மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கிற பாதைக்கு பேரு ஒத்தி வைத்தல், அதாவது டெஃபரல். இதன் மூலமா அவரோட பென்ஷனை வாங்குறது அதிகபட்சமா 70 வயசு வரைக்கும் தள்ளி போடலாம். இது கைடோட முடிவுக்கு அப்படியே ஆப்போசிட். சரி, ரொம்ப நாள் வேலை செஞ்சு பென்ஷனையும் தள்ளி போடுற மத்தியாஸ்க்கு என்ன பலன் கிடைக்கும்? அவருக்கு என்ன ரிவார்டு இருக்கு? இத நம்ப முடியாம கூட இருக்கலாம். மத்தியாஸ் அவரோட பென்ஷனை 5 வருஷம் தள்ளி வைக்கிறதால அவருக்கு வாழ்நாள் முழுக்க 31.5% அதிகமா பென்ஷன் கிடைக்கும். ஆமா, இது ஒரு மிகப்பெரிய நிதி நன்மை. அவர் குறைஞ்ச வருஷம் பென்ஷன் வாங்குறதால மாசம் கிடைக்கிற தொகை அதிகமாகுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. மத்தியாஸ் அவரோட அதிகாரப்பூர்வ ரிட்டையர்மெண்ட் வயச அடைஞ்ச 12 மாசத்துக்குள்ள இந்த கூடுதல் தொகைக்கு அப்ளை பண்ணிடணும். அப்படி இல்லனா இந்த அருமையான வாய்ப்பை அவரை இழந்துடுவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெட்லைன். சரி, இப்போ 2 பாதைகளையும் நாம பார்த்துட்டோம். வாங்க 2யும் பக்கத்துல வச்சு அதுல இருக்கிற முக்கிய வித்தியாசங்களை தெளிவா பார்க்கலாம். பாருங்க, கைடோவோட பாதை அவருக்கு நிறைய ஃப்ரீ டைம் கொடுக்குது, ஆனா வாழ்நாள் முழுக்க பென்ஷன் குறையுது. இன்னொரு பக்கம் மத்தியாஸோட பாதை அவரோட பென்ஷனை ரொம்பவே அதிகரிக்குது, ஆனா அவர் தொடர்ந்து வேலை செய்யணும். கைடோ அவரோட பங்களிப்புகளை தொடர்ந்து கட்டணும், மத்தியாஸ் சரியான நேரத்துல விண்ணப்பிக்கணும். இந்த வித்தியாசங்களை வச்சுதான் நீங்க உங்க முடிவு எடுக்கணும். இந்த சகோதரர்களோட கதை ஒரு உதாரணம்தான். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்குது? கடைசியா நீங்க உங்களையே கேட்டிக்க வேண்டிய கேள்வி இதுதான். வாழ்க்கையோட இந்த கட்டத்துல உங்களுக்கு எது முக்கியம்? சீக்கிரமா கிடைக்கிற நேரமா, இல்ல பிற்காலத்துல கிடைக்கிற அதிக பணமா? இது வெறும் பண சம்பந்தப்பட்ட முடிவு மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கை முறை, உங்க முன்னுரிமைகள் சம்பந்தப்பட்டது. நீங்க உங்க பிளான போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு. நீங்க 1961க்கும் 1969க்கும் நடுவுல பிறந்த பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பென்ஷன் சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இது உங்களோட சராசரி வருமானத்தை பொறுத்து மாறும். கடைசியா இந்த கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன்.
உங்க கனவுகள், உங்க ஆசைகள், உங்க லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க யாரு? நிறைய ஃப்ரீ டைம் வேணும்னு நினைக்கிற கைடோவா, இல்ல தன்னோட வேலைய காதலிக்கிற மத்தியாஸா? உங்க ஓய்வு கால பாதை உங்க கையில தான் இருக்கு.